ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கி மெங்கி ரிவ்யூ. புஷ்பா 2 திரைப்படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புஷ்பா 2 திரைப்படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை டோட்டல் டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 200.38 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 20 நிமிஷம் 38 செகண்ட் வரைக்கும் இந்த படத்தோட டியூரேஷன் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டியூரேஷன் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் இந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது படத்தில் இருக்கணும். கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் சூப்பராக கொண்டு போனால் மட்டும்தான் இந்த டியூரேஷன் வந்து மக்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ படத்தில் சுகுமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த புஷ்பா 2க்கு அப்புறமா புஷ்பா 3யுமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபுல் ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க படக்குழு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் புஷ்பா 3 தி ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. புஷ்பா 1 பார்த்தீங்கன்னா தி ரைஸ்ன்னு வந்துச்சு, புஷ்பா 2 தி ரூல், புஷ்பா 3 பார்த்தீங்கன்னா தி ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 3க்கான லீடில் ஒரு வில்லன் வந்து கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதோட சேர்த்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2ல் புஷ்பா 3க்கான டீசருமே வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து முழுக்க ரூமர் தான். ஸோ எதாக இருந்தாலும் படம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த வில்லன் யார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தேவர்கொண்டா அவரை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது சுகுமாரோட பர்த்டே ஸ்பெஷலா விஜய் தேவரகொண்டா வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2021 தி ரைஸ், 2022 தி ரூல், 2023 தி ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க புஷ்பா 3க்கான இந்த லீடில் விஜய் தேவர்கொண்டா தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்தால் தான் கன்ஃபார்ம் ஆகும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா 2 திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங். ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கில் 100 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக படக்குழுவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி இந்த திரைப்படம் வந்து 1000 crore ஈஸியாக கலெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் படத்துடைய கதை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி படம் இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஆல்ரெடி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ப்ரே சேல்ஸ்ல 1000 crore வரைக்கும் போய் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அட்வான்ஸ் புக்கிங்லேயே 100 crores. ஸோ டோட்டலாக இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த புஷ்பா 2 திரைப்படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா தூக்கலை, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தான் நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ராண்டி அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ 3 தடவை இந்த வார்த்தை வருது. ஸோ இந்த வார்த்தையை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ராண்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக லப்பாக்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெங்குட்டி, ஸோ அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர், ஸோ அந்த வார்த்தைக்கு பதிலாக பகவன் டொடு அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற 4 and 5 இந்த 2 கட்டுமே ஒரு கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி கட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த 2 கட்டுமே பார்த்தோன்னா படத்தோட கிளைமேக்ஸில் தான் வரப்போகுது. அதாவது 3 மணி நேரம் 5-6 நிமிஷத்தில் ஒரு கட்டு, 3 மணி நேரம் 6-6 நிமிஷத்தில் ஒரு கட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லனுடைய வெட்டப்பட்ட கால், ஸோ அது வந்து காற்றுல பறக்கிற மாதிரி இருக்காமா, அதை பார்த்தீங்கன்னா சிஜி மூலமா கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு வில்லனோட வெட்டப்பட்ட கையை கையில் வச்சிருக்காராமா. ஸோ அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா தூக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீன் வரும்போது பிளாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 கட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. பன்வாஷிங் சிகாவத் ஃபகத் ஃபாசில் நம்ம புஷ்பா அல்லு அர்ஜுன் வந்துட்டு பயங்கரமா கொலை பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த புஷ்பா 2 சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஒரு செகண்ட் கூட பார்த்தீங்கன்னா படத்தில் இருந்து தூக்கலை, மாடிஃபைடு மட்டும்தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துடைய டியூரேஷன் 3 hours 20 minutes பக்கம் இந்த படத்தோட டியூரேஷன் இருக்கு. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹைப்பாக இருந்தாங்க திரைப்படத்துக்கு. இந்த டியூரேஷன் மூலயமா அதுவுமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மேபி படத்துல இருந்து மேஜிக் ஆகி 3 மணி நேரம் 20 நிமிஷம் லேக் எல்லாம் போச்சுன்னா நல்லா வர பேர் நம்ம மக்கள் கிட்ட இருந்து போயிடும். ஸோ படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த புஷ்பா 2 திரைப்படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் பற்றினா உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த புஷ்பா 2 திரைப்படத்தை டியூரேஷன் பற்றி ஒப்பீனியன் அப்படிங்கிறதுமே மறக்காம சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்மளோட சங்கீமங்கி ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?